விசா ரினிவலுக்கு ஒமானில் நியூ ரூல்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு அது தெரியுமா? கிட்ஸாக இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட்டில் அட்டஸ்டேஷன் வாங்கணும். கப்பிள்ஸாக இருந்தால் மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் அட்டஸ்டேஷன் வாங்கணும். அதுக்கு கிட்ஸுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டில் QR கோட் வேணும். பட் 2016க்கு முன்னாடி பிறந்த பிள்ளைங்க பர்த் சர்டிஃபிகேட்டில் QR கோட் இருக்காது. ஸோ சேவை மையத்தில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி பர்த் சர்டிஃபிகேட்டை QR கோடோட எடுத்துக்கலாம். இது ரொம்பவே சிம்பிள் தான், ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் SGIVS குளோபல் ஒமானில் போய் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். உங்கள் லொக்கேஷனை போட்டிங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட் அந்த சென்டர் எங்கே இருக்கோ அங்கே காமிக்கும். போகும்போது ஒரிஜினல் பாஸ்போர்ட், ரெசிடென்ட் கார்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். பசங்களோட பாஸ்போர்ட் காப்பி அதையும் எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் QR கோடு உள்ள பர்த் சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு போகணும். இங்கே உள்ள ப்ரொசீஜர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 10 ரியால் 700 பைசா ஆகும். அப்புறம் இவங்களே அந்த டாக்குமெண்ட்ஸை இந்தியன் எம்பசிக்கு அனுப்பிடுவாங்க. இந்தியன் எம்பசியில் செக் பண்ணிவிட்டு ஸ்டாம்ப் பண்ணிட்டு ரிட்டன் இங்கேயே வந்துடும். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக உங்களுக்கு வித்தின் 7 டேஸ் ஆகும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வரும், நீங்கள் SGIVSல போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் போகணும். இதுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட தேவையில்லை. குரும்லேயும் இருக்குது, சீப்லேயும் இருக்குது. இங்கே 20 ரியால் 800 பைசா செலவாகும். ROP வெளியவே அட்டஸ்டேஷன் இல்லாமல் வராதீங்கன்னு போட்டிருப்பாங்க. இந்த நியூ ரூல்ஸ் அக்டோபரில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சப்போஸ் தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்.